முழுவதும் காரிருள் சூழ்ந்திருந்தது. பல வருடங்களாக பூட்டி மேக்கப் போட்டுமா? அட போம்மா, டைலாக் மறந்துடுவேன். சாரி, நான் போறேன். கிடந்த தன் தாத்தாவின் அந்த வீட்டுக்கு தனது புதிய நாவலை எழுதுவதற்காக வந்திருந்தான் கதிர். நண்பர்களே, இதுக்கு மேலே ட்ரெஸ்ல மாறிடும் ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ல ரைட்டாக கரை பட்டுருச்சு, அதெல்லாம் ட்ரெஸ் மாத்திட்டேன். அதுக்கு காரணம் என் பக்கத்தில் இருக்கிற இந்த பொண்ணு தான். நீ தானே மேக்கப் போடும்போது கலரை ஊட்டி விட்ட. ஐயோ, அது தப்பா நடந்துருச்சு. இருட்டில் ஏதோ சத்தம் கேட்டது. இந்த விளக்கு உதவும். இங்கே என்னை சுட்டி ஏதோ தவறாக இருக்கிறது. இந்த இருளி ஏதோ என்னை பார்க்கிறது. சத்தம் கேட்டு அந்த அறையின் அருகே சென்றதும் விளக்கை உயர்த்தி பிடித்தான். அந்த பழைய மரக்கதவு பாதி திறந்திருந்தது. யாரது? உன்னை தேடி வந்தேன். நீ யார்? இல்ல, உன் கனவு நான், உன் அழிவு. வேண்டாம். கனவா இது? கந்திருந்துட்டேன். உள்ளே இருந்து ஒரு குளிர்ந்த காற்று பனிமூட்டம் போல வெளியே வீசியது. யார் அங்க? பக்கத்துலதே ஒரு தேவதை. இது உண்மையா? ஆம், நான் இங்கு வந்துள்ளேன். இந்த வெளிச்சம் உன் சோகத்தை போக்குமா? இருளும் ஒளியும் என்னுள் பின்னி போனேனா? உன் கண்களில் தெரியும் அந்த சோகம், அதை நான் புரிந்து கொள்கிறேன். யார் நீ? இந்த சிறிய வெளிச்சம் உங்களுக்காக. இது உங்கள் இருளை விரட்டும். அடுத்த சில நொடிகளில் அந்த விளக்கொளியின் வெப்பம் பட்டு உருகும் பனித்துளி போல அவள் மெல்ல காற்றில் கரைந்து போனாள். அந்த ஊர் மக்கள் சொல்லும் அழகான பேய் கதையை கதிர் இப்போது முழுமையாக நம்பினான். பேய்கள் என்றாலே பயம் என்பதை தாண்டி அந்த பங்களாவின் ரகசியங்களை அவனது புதிய நாவல் எழுதத் தொடங்கியது.